அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா நகரில் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது. நொய்டாவின் தாவரவியல் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையத்தில் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் இன்றைய தினம் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா நகரில் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது துவங்கப்பட்டிருக்கிறது. நொய்டா மெட்ரோ ரயில் நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். நாடு முழுவதும் இன்றைய தினம் பிற்பகல் வேலைகள்ல வாக்குகள் சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஒத்திகையானது நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தற்போது இந்த உத்தரப்பிரதேசனுடைய நொய்டா நகர்ல இந்த போர் சூழல் தயார் நிலைக்கான ஒத்திகையானது தொடங்கி இருக்கிறது. நொய்டாவின் தாவரவியல் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையத்துல போர் சூழல் இருந்தால் அந்த நேரங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்தும், அதே நேரத்துல ஒரு பதற்றமான சூழல்ல உடனடியாக உதவிக்கு வர வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கக்கூடிய இது எவ்வாறு செயல்படுகிறது, அதே போன்று பாதுகாப்பு அதிகாரிகள் எவ்வளவு நேரத்துக்குள்ளாக அதற்கு பதிலளிக்க முடியும் என்பது குறித்தான ஒரு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டிருக்கிறது. நொய்டா மெட்ரோ ரயில் நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. போர் சூழலில் செயல்பட வேண்டிய முறைகள் தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இந்த ஒத்திகை ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவசர காலத்துல அந்த நேரங்களில் வெடிகுண்டு வைத்தாலோ அல்லது வான்வெளியில் ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டாலோ உள்ளுக்குள் ஏதேனும் பயங்கரவாதிகள் ஊடுருவினாலோ எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒத்திகையானது நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வெடிகுண்டு தொடர்பாக அல்லது அடையாளம் தெரியாத சந்தேகத்துக்கு மர்மமான முறையில் ஏதேனும் பைகள் ஏதேனும் கடந்தால் அதை பாவமாக இருக்கலாம் என்ற வகையில அதன் மீது சோதனை கொள்வது எப்படி, அங்கிருந்து பொதுமக்களை எப்படி வெளியேற்றுவது உள்ளிட்ட தற்காப்பு அம்சங்கள் தொடர்பாக இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதே நேரத்தில் அந்த பாதுகாப்பு ஒத்திகையின் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில அவர்களை பாதுகாப்பாக எந்த வழியில் எப்படி வெளியேற்ற வேண்டும், எவ்வளவு மணி நேரத்துக்குள்ளாக அந்த இடத்துக்குள்ளாக பாதுகாப்புக்கான அதிகாரிகள் உள்ளே வந்திருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த பாதுகாப்பு ஒத்திகையோட ஒரு அம்சமாக சோதித்து பார்க்கப்படுகிறது. இந்த சூழலை இன்று நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில நேற்று தினமே 9 இடங்கள்ல இந்தியாவினுடைய பயங்கரவாதி தாக்குதலானது நடத்தப்பட்டு விட்டது. மேலும் இன்றைய தினம் கூடுதலாக ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஒத்திகை நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது போர் சூழல் தயார் நிலை ஒத்திகை என்ற இந்த ஒத்திகை நாடு முழுவதும் 250க்குமான அந்த மாவட்டங்கள் நடத்தப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு முன்னே கொடுக்கப்பட்டிருந்தது. சென்னையிலும் 2 இடங்கள்ல அந்த ஒத்திகை நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கல்பாக்கம் அணு மின் நிலையத்தினுடைய இடங்கள்லயும், இன்னொன்னு போர்ட்டஸ் பகுதியிலும் இந்த நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 2 இடங்களில் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. நொய்டாவில் தொடங்கியதற்கான காட்சி நாம் பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து சென்னையிலும் அதை நடத்தக்கூடிய அந்த காட்சிகள் நமக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக இந்த நொய்டா பகுதியில அந்த பொட்டானிக்கல் கார்டன் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளாக ஒரு மர்மமான முறையில் கிடைக்கக்கூடிய பகுதிகளில் குண்டிருக்கிறதா என்பதை சோதிப்பது எப்படி உடனடியாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.